தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை ஆராய்ந்து பிசாசுடைய கள்ள போதனைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் அவனுடைய கள்ள போதனைகள் எங்களிடத்தில் எப்படியாக நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த கள்ள போதனை, இங்க நடக்கிற கள்ள போதனை, அபிஷேகம் என்றால் விழ வேண்டும், அந்நிய பாச பேச வேண்டும், அல்லது சிரிக்க வேண்டும், அல்லது ஆட வேண்டும். இது அபிஷேகம் என்றால் இதுதான், இதுல ஒன்று நடக்க வேண்டும் என்று போதிப்பது கள்ள போதனை என்று ஜனங்கள் மத்தியில கொண்டு போவது கள்ள போதனை. அபிஷேகம், அங்கே ஆவியானுடைய பிரசன்னம் வரும்போது வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லாரும் முன்பதாக தேவனை பணிந்து தேவனுக்கு தங்களை தாழ்த்தினதான் நாங்க பார்க்க முடியும். எந்த ஒரு இடமா இருந்தாலும், பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாங்க. பின்பதாக விழுகிறது அங்கே பிசாசு பிடித்தவர்கள் நான் அப்படி விழுவதையும், தேவனை பிடிக்க வந்தவர்கள் அப்படி விழுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே அபிஷேகத்தில் எல்லாரும் பின்னுக்கு தான் விழுகிறான். அப்ப அது அபிஷேகமா என்ற ஒரு கேள்வி. அப்ப அபிஷேகம் என்றால் விழ வேண்டும், அல்லது அந்நிய பாஷை பேச வேண்டும். அந்நிய பாஷை பேசினாதான் அது வேதத்துக்கு புறம்பானது. அந்நிய பாஷை பேசாவிட்டாலும் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். சிரிக்கிற சில இடங்களை சிரிக்க வைக்கிறாங்க அபிஷேகம் என்று போட்டு. என்னத்தையெல்லாம் கத்துறது, உளர்றது. அவனுக்கு அந்நிய பாஷையே கிடையாது. மைக்க வாய்க்குள்ள வச்சோன்னா அந்நிய பாஷை பேசு. என்னென்னலாம் பண்ணி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவத்துல. ஊழியம் என்று சொல்லிக் கொண்டு என்னென்னலோ செய்து கொண்டிருக்கிறோம். காலை தூக்கி வச்சு ஜபிக்கிறது, உடுப்பை தூக்கி எறிகிறது, லேஞ்சிய தூக்கி எறிகிறது. இதெல்லாம் அபிஷேகம். எங்க ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறார்? எங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படி செய்திருக்கிறாங்க? பவுலுடைய பேதுருடைய காரியங்களை, உடுப்புகளை கொண்டு போய் போடும்போது அங்கே ஜனங்கள் சுகமாகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அங்க பேதுரு அதை கொண்டு போய் போடல. பேதுரு அதை கொண்டு போய் போடணும் கொடுத்து விடல. அங்கே பேதுரு போக முடியாத ஒரு நிலைமை இருந்தபோது அவர்கள் சீசர்கள் அதை கொண்டு போடும்போது அங்கே காரியங்கள் நடக்கிறது. இது நாங்க எங்கட உடுப்பை தூக்கி எறிகிறோம், நாங்க எங்கட லேஞ்சியலை தூக்கி எறிகிறோம், நாங்க எங்கட செருப்பை தூக்கி காட்டுறோம், எங்கட காலை தூக்கி காட்டுறோம். என்னங்கடா பண்றீங்க? விளங்கல்ல. அபிஷேகம்னா என்னண்டே தெரியல. அதைத்தான் சொல்ல முடியும். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய காரியங்கள் சிரிப்புக்கும் பகுடிக்கும் மற்றவர்கள் பார்த்து கேவலப்படுத்துவதற்குமான கேவலமான ஊழியங்கள் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனம் திருந்தனாத்தான் இப்படி செய்யறவன் திருந்துவான். அப்ப அவன் இப்படி ஒரு அபிஷேகம் அவனுக்கு பின்னால்தான் ஓடுறது. செருப்பை தூக்கி போட்டா அவனுக்கு பின்னால, உடுப்பை தூக்கி போட்டா அவனுக்கு பின்னால தான் ஓடுறது. சிரிக்க வச்சா அவனுக்கு பின்னால தான் ஓடுறது. அவனுக்கு தான் இது அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் இருக்குன்னு. மொக்குத்தனமாக முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நடத்துவாராக. ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, சரியானதை வழங்கி கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.